அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று தமிழகத்தின் அப்பழுக்கற்ற தலைவர், நேர்மையின் அடையாளம், எளிமையின் சிகரம் கக்கன் அவர்களின் பிறந்த தினம் ஜூன் 18. தமிழகம் கண்ட அரிய வகையான அருமையான தலைவர்களில் இந்த தலைமுறை மறந்து கொண்டிருக்கிற தலைவர் கக்கன் அவர்கள். நாம் அனைவரும் கக்கனின் புகழை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும். அவர் இந்த மண்ணில் பிறந்ததும் வாழ்ந்ததும் நம் அனைவருக்கும் பெருமை. வாருங்கள், அவரை பற்றி சிந்திக்கலாம். மதுரையில் மேலூர் என்ற ஊரில் பிறந்தவர். எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பை 12 வயதிலேயே நிறுத்திவிட்டார். வேலைக்கு செல்கிறார். பின்பு காந்தியாலும் காங்கிரஸாலும் ஈர்க்கப்பட்டு காங்கிரஸ் அறிவிக்கிற அனைத்து விடுதலை போராட்டத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். பலமுறை சிறை சென்றிருக்கிறார். சிறை கொடுமைகளை அனுபவித்திருக்கிறார். ஐயா கக்கன் அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலய பிரவேசம் நடந்தபோது, அது வைத்திய லிங்க ஐயர் தலைமையில் அந்த போராட்டம் நடந்தது. அப்போது கக்கன் அவர்கள் தன்னை இணைத்து கொண்டார். ஆலய பிரவேச போராட்டத்தில் பங்கேற்றார். திருப்பரங்குன்றத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் கக்கன். அப்போதுதான் காமராஜரை அவர் முதலில் சந்திக்கிறார். பார்த்த மாத்திரத்தில் காமராஜரை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் கக்கன். எப்பேற்பட்ட இருபெரும் தலைவர்கள். 1951, அதாவது சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1954 நடந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் வெற்றி பெறுகிறார், முதல்வராகிறார். அதனால் காமராஜர் அவர்கள் வகித்து வந்த காங்கிரஸ் தலைவர் பதவி கக்கன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 1956 பெரியார் அவர்கள் ராம எதிர்ப்பு போராட்டம் நடத்தி கடவுள் ராமரின் படத்தை எரிக்க முற்பட்ட போது நடத்திய போராட்டத்தை கண்டித்து ஆன்மீகவாதியான கக்கன் அவர்கள் எதிர்ப்பை தெரிவித்தார். இது சட்டவிரோதமான செயல் என்று கண்டித்தார். கண்டனம் நடந்த அடுத்த நிமிடம் பெரியார் கைது செய்யப்பட்டார். 2வது முறை காமராஜர் அவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருடைய அமைச்சரவையில் கக்கன் அவர்கள் பங்கேற்றார். அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முறியடித்தனர் காமராஜரும் கக்கனும். மணிமுத்தாறு, மேட்டூர், இப்படி பல அணை தேக்கங்களை காமராஜர் அவர்கள் நமக்கு செய்திருக்கிறார். வைகை, இப்படி பல திட்டங்களை செய்யும்போது அவற்றில் கக்கன் அவர்களின் பங்கு அளப்பரியது. 1967 நடந்த தேர்தலில் மேலூர் தொகுதியில் போட்டியிட்டார் கக்கன். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அது அரசியலின் தூய்மைக்கு நடந்த மிகப்பெரிய சம்மட்டி அடியாக பார்க்கப்பட்டது. இப்போது அரசு பதவியில் இல்லை. அதனால் அரசு வழங்கிய வீட்டிலிருந்து வாடகை வீட்டுக்கு சென்று விட்டார். அரசு வழங்கிய வாகனங்களை கொடுத்துவிட்டு பேருந்துகளை பயணிக்க ஆரம்பித்து விட்டார். விடுதலை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச நிலங்களையும் திருப்பி கொடுத்து விட்டார். காங்கிரஸ் இவரின் வறுமையை கண்டு கொடுத்த பணத்தையும் திருப்பி கொடுத்து விட்டார். வறுமையின் எல்லைக்கு சென்ற அவர் கடைசியில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எந்த சிறப்பு சலுகைகளையும் ஏற்க மறுத்துவிட்டார். இறுதியில் உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் இறந்தே போனார். அவரோடு சேர்த்து அரசியல் தூய்மையும் மறைந்து போனது. இது போன்ற அரசியல் தலைவர்களை நாம் பெற்றிருப்பது பாக்கியம். இவர்களின் புகழை பரப்புவது நம் ஒவ்வொருவரின் கடமை என்று நான் கருதுகிறேன். இளைய தலைமுறைக்கு இவர்களின் வாழ்வியலை எடுத்துச் சொல்லுங்கள். எப்பேற்பட்ட தலைவர்களை இந்த மண் சுமந்திருக்கிறது. கக்கன் அவர்களின் புகழ் எந்நாளும் வாழட்டும். நன்றி.